ஒன்னே ஒரு முக்கியமா சொல்லணும்னா திமுக வந்து கட்சி இல்ல, அது ஒரு உணர்வு. பேரறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களால் கொண்டு வந்த கட்சி இது. எந்த ஒரு கொம்பனாலும் எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த கட்சியை வீழ்த்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. விஜய் வீழ்த்த முடியாதுன்றீங்களா? 2021 அவர் யாருக்கு ஓட்டு போட்டாரு? டிஎம்கே தான். என்னைக்கும் ரத்தத்தை அறுத்து போட்டாலும் உதயசூரியன் சின்ன மாறாரு. எங்க தலைவர் அப்படிதான், யாருமே மாற்றி ஓட்டு போடவே மாட்டோம். அதை வேணா மாற்றி ஓட்டு போடுவான். நாங்க எங்க தலைவரை பார்த்து மடக்கூதிக்கு ஓட்டு போடுவான்றாரா? உம்மால கொன்றுவோம் அவனை. அந்த மாதிரி நாங்க செய்யவே மாட்டோம். எங்க பரம்பரை ஃபுல்லா உதயசூரியன் தான். உதயசூரியன் தவிர்த்து நாங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். உன் படத்தை நிப்பாட்டிருக்கானே, உன் படத்தை தடை பண்ணவன போய் கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நீ வந்துட்டு சாரு அங்கிள் இப்ப கேளு, நீ சாரு அங்கிள் இப்ப சொல்லு. ஒரு தடை பண்ணி வச்சிருக்கல, அது தமிழ்நாடு அரசு தடை பண்ணி வச்சிருக்கு. இல்ல விஜய்லாம் பயப்படலன்றாங்களே, பயம்லாம் இல்ல. எங்க பயம் இல்லடா, கேட்க வேண்டியது சார். பயப்படலடா, அவர் போய் கேட்க வேண்டியது சார். அவர் படம் ஜனநாயகம் படி அரசு தடை பண்ணிருக்கான். அவர் போய் கேட்கணும். அவரு தைரியம், நம்ம மாதிரி தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லாம நீ வந்துகிட்டு சாரு அங்கிள் நீ வரும் பருப்புஞ்சு வாங்காது. இளைஞர்கள் பூரா இங்க இருக்கு, 2 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. இளைஞர்கள் களத்துல இறங்கி மக்களோட மக்களை சந்திக்கணும். கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே தளபதி. சும்மா ரசிகரா இருந்துட்டு நாளை முதல்வர் என்ன முடியுமா? கருணாநிதி ஸ்டாலின் தான் மக்களோட மக்கள் ஒழிக்க வந்துறாரு. ஊழல் அவரே ஊழல் ஒழிப்பு நேத்து வந்து அவரமா ஊழல் ஒழிக்க சொல்லுங்க. அவரமா ஊழல் வரி கட்ட சொல்லுங்க. அவரை வரி கட்ட சொல்லுங்க. அப்புறம் ஊழல் அவரமா புடி பறச்சு வரி கட்ட சொல்லுங்க. வாங்குன கருப்பு காருக்கு வரி கட்டினாரங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. வரி கட்டினாரங்க கேளுங்க. கேளுங்க. கருப்பு காருக்கு வரி கட்டினீங்களா? 26 மாவட்டம், 58 சட்டமன்ற தொகுதி. இதுக்கு உட்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் கூடுறாங்க. லட்சத்துக்கும் மேற்பட்டோர், அது போக தன்னார்வலர் இருக்காங்க. அன்னை உதய அன்னை கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் மதுரை மாநகர்லேருந்து வந்திருக்கோம். ஒழுக்கம்னா என்னன்னு நீங்கள் இங்கே லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. இங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு சேர் உடையலை, யாரும் மரத்தில் ஏறலை, யாரை இறங்க சொல்லலை, இங்கிட்டு போ அங்கிட்டு போன்ற அந்த ஒரு பேச்சே இல்லை. மிலிட்ரி எப்படி இருக்குமோ, மிலிட்ரி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட மிலிட்ரி. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட மிலிட்ரி. கிரீஸ் தடவுல. ஆமா, கிரீஸும் தடவல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட மிலிட்ரி உதயனனோட மிலிட்ரி. கிளீனா இருக்கும். 26க்கு சுல்லாங்களுக்கு பூரா நாங்க பதில் சொல்லுவோம். யாருக்கு? சுல்லாங்களுக்கு பூரா. யார் அந்த புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. விஜய் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தீய சக்தி இல்ல திமுக வந்து திராவிட சக்தி. தீய சக்தின்னு சொல்றாரு இல்லையா? அவர் இந்த திராவிடன்ற ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு அவர் இப்படி பேச முடியுமா? ஒரு பேச்சுரிமை ஆகட்டும், சொத்துரிமை ஆகட்டும், பெண்களுக்கு சம உரிமை ஆகட்டும். பெண்கள் இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மாநிலம் வந்து எங்கேயோ நிற்கிறோம். நம்ம மாநிலம் மட்டும்தான் நம்பர் 1 இருக்கும். அதான் மகளிருக்காகட்டும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம தலைவர் வந்து ரொம்ப செய்கிறாரு. மகளிருக்காக தான் அதிகமாக செய்கிறாங்க. மகளிர் உரிமைக்காகட்டும், மகளிர் இலவச பேருந்து ஆகட்டும், எல்லாமே மகளிருக்காக அவ்வளோ தூரம் செய்கிறாரு. அதாவது உள்ளாட்சியிலையும் 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மகளிருக்காக. இது மாதிரி எண்ணற்றது வந்து அமைச்சர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி ஐயா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தளபதி இளம் தளபதி வந்து அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து எண்ணற்றது செய்யறாரு. விளையாட்டுத்துறையில நம்பர் 1 மாநிலமாக கொண்டு வரணுன்றக்காண்டி அவர் போடுற எஃபோர்ட் வேற யாருமே கிடையாது, எந்த மாநிலத்திலுமே கிடையாது. இல்ல இப்ப 2026ல திமுகவை நான் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. வீட்டுக்கு போயிடுவீங்களா? இல்ல, அவர் எங்க இருக்காரு? அவர் முதல் வீட்டை விட்டு வெளியே வரணுமே. வீட்டுக்கு அனுப்புறது இருக்கட்டும், நாங்க வந்து வெளியில இருக்கோம். துண்டு போட்டு இங்க பாத்தீங்களா எப்படி வந்து நிக்கிறோம், கெத்தா சீனா வந்து நிக்கிறோம். அவர் வந்து வெறும் வாய் மட்டும் தான் பேசுவாரே தவிர அதுவும் வாய் பேச மாட்டாரு. அறிக்கை விடுவாரு, வீட்டுல உட்காந்து அறிக்கை விடுவா. அப்படி முதல் வந்து பனையூர் இருக்குல்ல, பனையூர் அதை தாண்டி அந்த கேட்டை தாண்டி இப்படி கால் வச்சு வெளியில வாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து நேருக்கு நேரம் நின்று டிபேட் வச்சு பேசுவோம். முதல் நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுங்க, இல்ல நாங்க பேசுற மாதிரியாச்சும் நீங்க பேசுங்க. அதை விட்டுட்டு பின்னாடி உட்காந்து அணில் குஞ்சா விட்டுட்டு கத்த விடுறது, கதற விடுறது. இங்க பாருங்க, இத்தனை பேர் வந்திருக்கோமே, ஏதாவது ஒரு சின்ன கரைச்சல் இருக்கா? இதே அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இதை ஏறுவானுங்க, அந்த கொடி கம்பத்தில் ஏறுவானுங்க, இதை இந்த கொடியை பிச்சு தலையில கட்டிட்டு இருப்பானுங்க. அது மாதிரி கிடையாது. இது திராவிடம். சேர்லாம் என்ன பண்ணுவானுங்க, சேர் என்ன கன்றாவில இருக்கும், ஷூ இருக்கும், செப்பல் போட்டிருக்கோம், ஷூ போட்டிருக்கோம். ஏதாவது எந்த இடத்துல ஒரு சின்ன பிசுறு இருக்கான்னு பாருங்க. சேரா இருக்காது. நல்ல விஷயம் என்னன்னா கிரீஸ் தடவை இருப்பானுங்க நேரம் பூரா. எல்லாம் ஒருத்தனை பிடிச்சி வலிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்மனா எப்படின்னா அதான் மெச்சூரிட்டின்ற ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கும். திமுக காரன் எல்லாத்துக்குமே வந்து மெச்சூரிட்டி எப்பயுமே இருக்கும். அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னா திராவிடம் மட்டும்தான். அது திமுக
திமுக மட்டும்தான், திமுக காரண்ட மட்டும்தான் அது இருக்கும். நீங்க மெச்சூரிட்டி பத்தி பேசுறீங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்கள் ஃபுல்லா என் பின்னாடி தான் இருக்காங்க, விஜய் கட்சியில தான் இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்படியே அது இளைஞர் கிடையாதுங்க, அவனுங்களுக்கு ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஃபுல்லா இல்ல, அது ஃபுல்லா எல்லாம் அணில் குஞ்சு. அவனுங்களுக்கு என்னன்னா, அவனுக்கு அது நான் சொல்லக்கூடாது, வேண்டாம் விடுங்க, இதுக்கு மேல போச்சு. அதுதான் டிஎம்கே பயலுங்க. நாங்கள் அணில் குஞ்சு கிடையாது. யாரையும் வந்து மற்றவங்கள வந்து ஒருத்தர் கருத்துரிமையோ ஒருத்தர் பேச விடாமையோ எந்த இதுவும் இருக்காது. எல்லாரும் வருவோம், நீட்டாக வருவோம், நீட்டாக போவோம். எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் சவுண்டு ஓவராக போயிட்டு இருக்கு. அது மாதிரி எங்கள் அண்ணன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரோ அதான் இரும்பு கோட்டை மாதிரி, இரும்பு படம், நாங்கள் இராணுவ படம், அது மாதிரி வருவோம், அப்படியே நீட்டாக போவோம். அவர் வந்து அவரோட ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியோட அடிப்படை ஆன ஒரு தேவைகளை வந்து பற்றி வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி நாங்கள் இருக்கோம்னா, எங்கள் அப்பா 1981 கட்சியில் இருக்கார். கட்சியிலேருந்து எங்கள் அப்பா இறந்துட்டார், அவர் தவறிட்டார். இப்போ எங்கள் அண்ணன் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நாங்கள் வழிமுறையாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கழகத்தோட அடிப்படையோட விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தேர்தல் காலம்னா எப்படி சந்திக்கணும், ஒரு மக்கள்களை எப்படி ஓட்டு கேட்கறதுக்கு அணுகணும் அப்படின்ற முறைகளை ஃபுல்லாமே என் தந்தையாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயிற்சி பாசறையில் எங்களுக்கு இளைஞரணி பயிற்சி பாசறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. அந்த ஒரு அடிப்படையே இல்லாமல் அவர் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் அவரோட ரசிகர்கள் வந்து அவரை முதலமைச்சர் அண்ணே திமுக ஆரம்பித்தப்பயே எடுத்தோடனே சிஎம் சீட்டில் வந்து அண்ணாவோ இல்லை பெரியாரோ கலைஞரோ யாரும் வந்து உட்காரலை. 8 வருஷம் மக்கள்கிட்ட போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். மக்கள்கிட்ட போய் நாங்கள் சின்னத்தை சொல்லியிருக்கோம். மத்திய சர்க்கார் பண்ண அராஜகத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாமே சொல்லி தான் ஆட்சி திமுக அமைச்சிச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரிவல்யூஷன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் நடந்து தான் அண்ணாதுரை வந்து உட்கார்றாரு. சரிங்களா? அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து ஒரு வலுவான கட்டமைப்புகளை கொண்டு வலுவான எல்லாத்தையுமே செஞ்சு நாங்கள் வந்து தொண்டர்களை உருவாக்கி தேர்தல் களத்தை சந்தித்து முதலமைச்சரை உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்தோடனே வந்து சிஎம் ஆகிட்டு உடனே நாங்கள் தான் சிஎம்னு அறிவிக்கிறது, வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, பனையூர் பங்களாவில் வச்சு வேட்புமனு கொடுக்கறது, அதாவது அவதூறாக நான் பேச விரும்பலை. அது வந்து தவறு. எங்களோட கழக தலைவர் அவர் இளந்தலைவர் வந்து அவதூறாக யாரையும் பேசணும்னு சொல்லிக் கொடுக்கல. நான் அவதூறாக பேசுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி பொறுப்பில் இருக்கோம். நாங்களாம் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வச்சுருக்கோம். நாங்கள் பொறுப்பில் இருக்கோம். நாங்கள் அவதூறாக பேசுன்ற அவசியங்கள் கிடையாது. அவதூறாக பேச தெரியாமல் கிடையாது. எலும்பு இல்லாத நாக்கு யார் பேசணும்னாலும் பேசும் அவங்க. ஆனால் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுகிறத குறைக்கணும். வந்து அரசியல்னா என்ன, தேர்தல் களம்னா என்ன, அரசியல் வியூகம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து தேர்தல் களத்தை சந்திக்கணும். அதை விட்டுட்டு டைரெக்டாக சந்திக்கிறாங்க. அவரோட ரசிகர்களை வச்சு அவர் வந்து நினைக்கிறாரு. ஆனால் அது மட்டுமே அரசியல் கிடையாது. ரசிகர்கள் வந்து ஓட்டா அமையாது. இதை நீங்கள் பார்த்துட்டு கூட டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்க பேஜில் வந்து எதனாலும் போடலாம். அதுக்கெலாம் நாங்கள் அசர்றவங்க கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். வந்து தேர்தல் களம்னா என்னன்றதை, அரசியல் வியூகம்னா என்னன்றதை, கட்சி பணி எப்படி செய்யணும், மக்கள்கிட்ட எப்படி அணுகணும், எப்படி வந்து ஓட்டு கேட்கணுன்றதை வந்து அவங்க கற்றுக்கிறணும். அதை வந்து அவங்க தலைவரை ஒரு பயிற்சி பாசரை வச்சு அவங்கள நடத்த சொல்லுங்கள். நடத்திட்டு அவங்கள வியூகத்தை சந்திக்க சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் 2026 பெரும்பான்மையாக திமுக வெற்றி பெறும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுபடியும் அரியணையில் அமர்றாரு. இதை நாங்கள் சொல்லிக்கிறோம் சார். அதை தான் சார் நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன்ல சார். உங்களுக்கு அடிப்படையே தெரில சார். இப்போ நான் பேசுகிறேன், அவரை மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னா நான் தான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் மரியாதை இல்லாமல் நான் பேசுகிறேன்னா மரியாதை இல்லாமல், அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, எங்கள் இளந்தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, எங்கள் மாவட்ட கழக செயலாளர் கற்றுக் கொடுத்தது, பகுதி செயலாளர் எங்கள் மாமா கற்றுக் கொடுத்தது, எங்களுக்கு ஆரியர் மாமா எஸ் மாறன் அவர்களை கற்றுக் கொடுத்தது. நாங்கள் அவர் வெளியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த ஒரு இதுனாலும் சரி அவங்க வந்து அங்கிள்னு சொல்லட்டும், இல்லை எந்த வார்த்தைனாலும் எங்கள் தலைவரை பயன்படுத்தட்டும். அதனால எந்த பலனும் கிடையாது. மக்களோட எந்த ஓட்டும் மாறப்போகிறது இல்லை. அவ்வளோதான். கண்டிப்பான முறையில் நல்லபடியாக உதயசூரியன் ஆட்சி அமைக்கும். எல்லாருக்குமே நல்ல வழி பிறக்கும். வரோம். இளைஞர் அணி 3ஆம் பகுதியிலிருந்து பேசுகிறோம். திமுக இளைஞர் அணியிலேருந்து வந்து நாங்கள் நீங்கள் கேட்டீங்க இது குடும்ப அரசியல் அங்கே கேட்கறன்னு வச்சு சத்தியப்படிக்கு இது சாத்தியமான நான் உண்மையை சொல்கிறேன். இது குடும்ப அரசியல் தான். ஏன் அப்படின்னா 1958 வரைக்கும் வட இந்தியர்களை வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அந்த தமிழ்நாடு நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சுமே வட இந்தியாக்காரன்ட்டு ஆர்எஸ்காரன்ட்டு அடிமையாக கிடந்துச்சு. அப்படி அடிமையாக கிடந்துமே இன்றைக்கி நம்மளை மீட்டெடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் நம்மளை மீட்டெடுத்தாங்க. அதாவது சுதந்திரம் அடைஞ்சு நம்ம அடிமைப்பட்டு கிடந்த அன்றைய காலகட்டத்துக்கு 1960 வரைக்கும் 1960 வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செய்கிறாங்க,
திராவிட கூட்டணி உருவாக்குறாங்க. நம்மளோட அடிமைப்பட்ட மக்களை பூரா மீட்டெடுக்காங்க. அவங்களுக்கு பூரா எவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்றானோ அவனை பூரா மேடையில் உட்கார வச்சு அவனுக்கு துண்டு போடுறதுக்கு ஒரு மாநாடு நடத்தினாரு. அவனை உயர்த்தப்பட்டவனாக கொண்டு வந்தாரு. அவன் உயர்த்தப்பட்டவன் என்ற மேடையில் இருந்து அதே உயர்த்தப்பட்டவனாக தோல்ல துண்டோட இறங்கினான். இன்னைக்கு அந்த தாழ்த்தப்பட்டவன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. அந்த பதவியை பொறுப்பா பார்த்து அந்த பொறுப்பை இன்னைக்கு மக்களுக்காக குடும்பத்தை தவிர்த்து செலவிடுகிறான் ஒவ்வொரு இளைஞரணியில ரத்தமும். இன்னைக்கு அதை தவிர்த்து இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு வார சம்பளம், இன்னைக்கு சனிக்கிழமை சிவகாசி மாநகரம் அனைத்தும் பட்டாசு தொழிலாளர் இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு தலைவரை பார்க்க வந்தது மட்டுமல்லாமல் தலைவர் என்ன கோரிக்கை வலியுறுத்துறார், மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கார் என்று பார்த்தா அவர் யாரை நம்பி வாக்குறுதி அளிக்கார் மக்களுக்கு? நம்ம தமிழக மாநில மக்களை நம்பி நம்ம கழகத்தோட இளைஞரணி தொண்டர்களை நம்பி தான் அந்த மக்களுக்கான வாக்குறுதியை அளிக்காரு. அந்த வாக்குறுதி இப்போ சிறப்பாக அளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது எங்கெங்க இது மாநாடு கிடையாது, நிர்வாகிகள் கூட்டம். இது பார்க்குறவங்களுக்கு மாநாடு மாதிரி தோன்றலாம், ஆனால் அது நிர்வாகிகள் கூட்டம். விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மட்டுமே மாநாடு போன்று பிரதிபலிக்கிறது. இது அப்பேற்பட்ட கூட்டத்தை எங்களது இளம் தலைவரும் கழக தலைவர் முதல்வர் அவர்கள் ஆணையின்படியும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க அந்த அண்ணாட்ட விஜய் எதுக்கு அன்கிள்னு சொன்னார், அதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் அளிச்சிங்களாண்ணா? அதாவது மக்கள் கைதட்டல்கள் எழும்பிச்சு, அது புகழ் வந்துச்சு. புகழ் வந்த உடனே எல்லாம் சொல்லுவாங்க தலைக்கணத்தில் ஆடக்கூடாதுன்னு. புகழ் வந்த உடனே நீ அன்குளும்ப அளவுன்னு சொல்லியிருக்க, மற்றவர் கைதட்டுப்பான். அப்போ அன்குள்கிட்ட சரி விடு, வராது நாள் அந்த 4 சோகத்துக்குள்ளே வச்சு போடுற இல்லை வீடியோ அன்னைக்கு சார் அப்படின்னு சொன்ன பாரு. அந்த மதிப்பு அன்னைக்கு மேடையில் வர வேண்டியதானாங்க. தாழ்த்தப்பட்டவன் ஆகிய மக்களை மேடையில் கூட்டு வச்சு உயர்த்தப்பட்டவனா நீ மேடையில் ஒரு வார்த்தையை சொல்லி தாழ்த்தப்பட்டவன் சொல்லி மக்கள்கிட்ட மனநல பேரில் ஒரு பேர் வாங்கிட்டேல. இன்னைக்கு மக்கள் மனதில் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு சீர்குலையும், தமிழ்நாடு சீர்குலையும், குற்றச்சம்பவங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் இன்னைக்கு பெண்கள்ல இருந்து பிறப்புல இருந்து நாளைக்கு இறக்க போகிற மனிதர்கள் வரையும் விவரமாக எங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க. இந்த மாநாட்டுக்கு நல்லபடியாக போய் நம்ம இயக்கம் வந்து வெற்றி பெறுதோ இல்லையோ, கழகத்தோட தலைவரோட ஆணையின்படி நடக்க இருக்கின்ற விருதுநகர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை இளைஞர் ரத்தராய் நீங்கள் போய் அதை வெற்றியடைய வைக்க வேண்டும் சொல்லி எங்களை சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆமாம், பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் 2 பேத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய்க்கு கொடுத்துருக்கிற சின்னத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிரதர், அது தமிழில் சொன்னோம்னா தப்பா போகுதுன்னு நிறைய அவங்களே சொல்றாங்க. எங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் என்ன சொல்றது? நாங்கள் உண்மையை சொல்றோம். சின்னத்தை மாத்திடலாமா? சின்னத்தை மாத்தினா மட்டும் என்ன பண்ண போறாங்க அவங்க சொல்லுங்க. எதை மாத்தினாலும் சீன் வந்து டிஎம்கே மட்டும்தான். இல்ல, டிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. ஆமா, இல்ல டிஎம்கே எங்க இருக்கு, தாவேக்கா எங்க இருக்கு? இதைத்தான் யார் யார் சொல்றா? விஜயும் சொல்றாரு, ஏடிஎம்கே சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க. நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒரே ஒருத்தர் யாரு தெரியுமா? டிஎம்கே. களத்துல எப்பயுமே டிஎம்கே மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே டிஎம்கே 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 மட்டும்தான் இருக்கும். ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி ஸ்டாலினை கலாய்க்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது அவருக்கு நான் தான் முதல்ல சொன்னேன், நாங்களாம் மெச்சூரிட்டியா இருப்போம். இப்ப கூட நம்ம விஜய் அங்கிள்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வயசு 55 மேல ஆகி போச்சு. அவரு ஒரு அங்கிள் தான். அவர் அங்கிள் தான். ஆனா நாங்க அதை சொல்ல மாட்டோம். ஆனா அவர் தானே டீசென்ட் டிக்னிஃபைட் பாலிடிக்ஸ் வந்து அவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பண்றாங்களாமே. வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்லயே தெரியும் அவங்க லட்சணம் என்னன்னு. அவங்களோட லட்சணம் என்னன்னா அவங்க வளர்ப்பு எப்படி, அதாவது ஒரு கொள்கை தலைவர் என்ன பண்ணணும், நம்ம தலைவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாரு, வந்தோமா நீட்டா வரணும், நீட்டா போகணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை நீங்க ஏன் சொல்லவே மாட்டீங்க? உங்க தலைவரை கடைசி வரையும் தற்கொலையாவே உங்க பசங்களை ஃபுல்லா தற்கொலை ஆக்குறதே நீங்க தான். தலைவராகப்பட்ட தலைவர் விஜய் தான் வந்து தற்கொலையே ஆக்குறாரு. அந்த மடக்கு ஊதி சின்னத்துல போட்டியிட போற அதனாலதான் மடக்கு ஊதின்னு சொல்லி சொன்னேன். சாரி, நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லல. நான் அவங்க சின்னத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன், வேற எதுவும். சரி, இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மனு வந்து விஜய் கட்சியில கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ல 10,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. அப்போ அங்க வந்து அவ்வளவு தொண்டர்கள்லாம் வந்து ஃபயர்ல இருக்காங்கன்னு தானே அர்த்தம்? அந்த ஃபயர் தான் பக்கத்து வீட்டுக்காரன் பூரா வந்து கதறான். அந்த பனையூர்ல நாங்க ஏன்டா இங்கெல்லாம் சிட்டியை விட்டு நாங்க நீட்டா இருக்கணும், எங்க தெரு அமைதியா இருக்கணும் தான். நேற்று நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், பாலிமர் நியூஸ்ல அந்த லேடிஸ் ஃபுல்லா கதறாங்க. இவங்க எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமான்னு கேட்குறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அவங்க மனுஷ ஜென்மமே இல்லைன்றது. அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது விஜய்னாலே அப்படிதான், விஜய் கூட இருக்க பசங்களாலே அப்படித்தான் இருப்பாங்க. 10,000 ஃபார்ம் வந்து வித்துச்சுன்னு சொல்றாங்க. 10,000 ஃபார்ம் வந்து எம்எல்ஏ அந்த கட்சியில, உங்க கட்சியில எத்தனை எம்எல்ஏ? எங்க எல்லாம் வந்து 200 இல்ல இல்ல, அவங்கள்ட்ட கேட்டா மொத்த தொகுதி எத்தனை இருக்குன்னு கேட்டாலே சொல்ல மாட்டானுங்க. அது அவருக்கும் தெரியும். அவருக்கே சடனா கேட்டா அது சொல்றாரு, தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா விசில்னு சொல்லி சொல்லுவாராம் தளபதி. எந்த காலத்தோட இருக்கீங்க நீங்க? இன்னமும் இல்ல, அவங்க தான் தற்கொலையா இருக்காங்கன்னு தலைவரை பார்த்தா அவங்க கட்சி தலைவர்
விஜய் மடக்கு ஊதி சின்னத்தோட தலைவரை பார்த்தோம்னா அவர் அதை விட பெரிய மடக்கு ஊதியா இருக்கார். அவர் அதை விட பெரிய மடக்கு ஊதியா இருக்கார். இதுக்கு மேல சரி, நம்ம 2026 ஊதி ஊதினா ஊதி மேரனாதி சொல்ல ஊதி சொன்னேன் ஊதி. ஆமா ஆமா ஊதி. இப்ப 2026 திமுக வந்து எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்து ஓட்டை பிரிக்க போறாரு. அது திமுகவுக்கு வந்து சாதகமா இருக்குமா எதிர்ப்பா இருக்கும்? அவரு விஜய் பிரிக்கிற ஓட்டு ஆமா யாருக்கு சாதகமா இருக்கும்? அவர் வந்து அவர் கூட எத்தனை தொகுதியில வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? ஓட்டே இல்லைங்க. இல்ல அதான் சொல்ல வரேன் நான். என்னன்னா நம்ம வந்து 234 தான். தலைவர் சொன்ன மாதிரி 200க்கு மேல மகத்தான வெற்றி பெற போறோம். நம்ம தளபதி சொன்ன மாதிரியோ அண்ணன் சொன்ன மாதிரியோ நம்ம அப்படிதான் வெற்றி பெற போறோம். இவங்க சும்மா பார்த்தோன்னா அவங்கள இருக்கவே ஓட்டு எங்க இருக்கு? பூரா எல்லாம் மேலே ஏறது தான் அவங்களுக்கு டைம் இருக்கு. அதாவது கருத்தை பத்தி பேசுங்கடா தெரியாது, உங்க கொள்கை என்னடா தெரியாது. டிவிக்கே இன்னொன்னு தாவேகா இவங்கள தான் இதை தான் கட்டுது. இப்போ விசில் அடிப்பானுங்க. இப்போ திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றா தலைவா? விஜய் சொல்றாருங்க தீய சக்தின்னு. என்ன தலைவா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தப்பு நீங்க செய்யாம இருக்கணும், என்ன நீங்க சொல்லலாம். விஜய் என்ன தப்பு பண்ணாரு? அவர் அரசியல் வந்ததே தப்புதான். தூய சக்திங்க அவரு. அவர் நல்லவர். யார் சொல்றா? அவர் சொல்றாரு. அவரே சொல்லிக்கிற கூடாது, பொதுமக்கள் சொல்லணும். யார் விஜய் தீய சக்தியா? நல்ல மனுஷங்க. அந்த அத வந்து பொதுமக்கள் தான் சொல்லணும். பொதுமக்கள் வந்து மிஸ்டர் விஜய் யார் வருமான வரி கட்ட சொல்றாரு? வருமான வரி கட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க தீய சக்தின்னு சொல்லலாம். முதல்ல யார் தீய சக்தி? யார் தீய சக்தி? தீய சக்தின்னு 2026 தமிழக மக்கள் சொல்லுவாங்க. என்ன வருமான வரி அவர் கட்டல நீங்க சொல்றீங்க? இன்கம் டாக்ஸ் வரி பாக்கி வச்சிருக்கீங்களா? புலிப்பா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. இன்னும் வரி பாக்கி கட்டாம இருக்காரு. 15 வருஷமா வரி பாக்கி கட்டாம இருக்கிறவரு இப்ப வந்துகிட்டு தீய சக்தின்னா யாருன்னு கேட்பாங்க. காசு என்ன காசு இல்ல? அணில் தாவுறாங்க, அவங்களுக்கு காசு இருக்குல்ல. சரி, இப்போ திமுக செஞ்சிருக்கிற சில நல்ல திட்டங்களை சொல்லுங்க இந்த 5 வருஷத்துல. ஏங்க இதை வந்து நீங்க ஆண்கள்கிட்ட கேட்கவே கூடாது, பெண்கள்கிட்ட கேட்கணும். பிங்க் பஸ் எடுத்துக்கோங்க, மாசம் 1000 ரூபாய் கிளீனா வருது. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? சோ இப்போ 2026 கப்பை தூக்கிடுவீங்களா நீங்க? அப்போ கப்பு நம்ம பேர் எழுதி இருக்கீங்க. கப்புல ஆல்ரெடி எழுதியாச்சுங்க கப்பு. விஜய் பேரு வாங்க வேண்டியதான் பாக்கி. நாங்க விஜய் பேரு கில்லி படத்துல கப்பு வாங்கினார் பாத்தீங்களா இல்லையா? லிஸ்ட்ல பேரே இல்ல. பேர் இல்ல. நேத்து விருப்ப மனு வந்து 1.5 ஹவர்ல 10,000 வித்துருக்காங்க. நீங்க நாங்க லிஸ்ட்ல பேர் இல்ல. பிளாக் டிக்கெட் எடுத்தவங்க அப்படிதான் வைப்பாங்க. பிளாக் டிக்கெட் வச்சிரும் அப்படிதான் பிளாக்ல வைப்பாங்க. பிளாக் டிக்கெட் வைக்கிறவங்க அப்படிதான் வைப்பாங்க. 10,000 டிக்கெட் வித்துறாங்களா? டிக்கெட்டுங்க எல்லாமே. எல்லாமே சும்மா தான். டிக்கெட் வேற 150 ரூபா வித்துட்டாங்க 2,500 ரூபாய்க்கு. அது என்ன இது ஊழல் இல்லையாடா? எல்லாமே ஊழல். வரதுக்கு முன்னாடியே பண்ணது எல்லாமே ஊழல். இப்ப திருப்பி ஊழல். இதெல்லாம் நம்மளும் கேட்டுறோம். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஊழல் பண்றீங்களே விஜய், இன்னும் அரசியலுக்கு வந்தா நீ என்னென்ன பண்ணுவ? அப்ப 2026 யாரு? நம்ம பேர் எழுதியாச்சுங்க. ஓகே, தப்பு எங்க லாஸ்டா இதெல்லாம் சொல்லுவீங்க. லாஸ்டா விஜய்க்கு எத்தனை சொல்லுங்க. விஜய் கேமரா பார்த்து நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நாங்கள் வந்து விருதுநகர் வடக்கு மாவட்டம் காரியாவட்டி மேற்கொண்டியும் வரலொட்டி கிராமத்திலேருந்து வர்றோம். எங்களுடைய உயிர் அமைச்சர் தங்கம் தென்னரசோட தொகுதியில் திருச்சூர் தொகுதியிலேருந்து வரோம். சைடுல இருந்து எத்தனை இளைஞர்கள் வந்திருக்காங்க? எங்கள் ஊர்லேருந்து மட்டும் 120 பேர் வந்துட்டு இருக்கோம். 120 கிராமத்தில். அண்ணா இப்போ இப்போ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அது போல பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து சப்போர்ட்னு சொல்றாங்க. இப்போ திமுகலாம் இளைஞர்களே இல்லைன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த மாநாட பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மாநில பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை இளைஞர்களும் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கு. அதனால் விஜயெல்லாம் சும்மா கம்பக். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க விஜய்க்கு. அவ்வளோதான். வேற எந்த அது கூட ஓட்டுல பையன் தான் இருப்பாங்க விஜய்க்கு. வேற யாரும் கிடையாது. அது உண்மைதான். இப்போ ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களாம் ஓட்டா மாற நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கு வந்து 14 லட்சம் பேர் கூட்டம் கொண்டாங்க. கடைசியில் அவங்க ஓட்டு லிஸ்ட் இருக்கும்போது கடைசியில் எல்லா தொகுதியில் டெபாசிட் இழந்தார் வழியே ஒரு ஜெயிக்கல. ஆமாம், இது வந்து ஒரு சினிமா அடிக்கிற போது எல்லாம் ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யும். வடிவில் வந்தால் கூட கூட்டம் வரதான் செய்யும். சந்தனம் வந்தால் நமிதா வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும். ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து சுத்தப்படுத்த போறாரு, வந்து ஊழலை ஒழிக்க போறாருன்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஊழலை ஒழிச்சிருவாரா? அவர் செய்யறது ஊழல் தான். அந்த 1.5 கோடிக்கு டாஸ் கட்டியிருக்காரு. விஜய் சார் கேளுங்க, ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. 1.5 கோடிக்கு டாஸ் கட்டிருக்காரு. இப்போ வருமானத்தில் கேஸ் போட்டு டாஸ் கட்டிருக்காரு. கார் வாங்கினதுக்கு. திமுக வந்து பெரியார்லேருந்து கலைஞர்லேருந்து ஒரு குடும்பம் வந்து குடும்பம் சொல்லுவாங்க. குடும்பம் வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா திருமண உதவி தர்றாங்க. அதுபோக வந்து கர்ப்பமாக இருக்காங்களா அதுக்கு உதவி தர்றாங்க. குழந்தை பிறந்துருச்சா அதுக்கு உதவி தர்றாங்க. அது மாதிரி அந்த பையன் படித்து வர்றானா ஸ்கூலுக்கு போகிறது பஸ் பாஸு. அப்புறம் அவன் படிக்கிறது கல்வி உதவி தக. இது தவிர அவன் படித்து அவன் வேலைக்கு போகிறான்னா
அவனுக்கு வந்து இந்த 4 திட்டத்தில் அவனுக்கு ஒரு உதவித்தொகை. இதுக்கு வந்து நம்ம திமுக கவர்மெண்ட் நல்லா செய்கிறாங்க. இது அவன் கல்யாணம் பண்ண நம்ம ரொட்டேஷன் மறுபடியும் கல்யாணம் பண்ண அவனுக்கு நிதி தொகை. இப்படி ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு திமுக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக என்ன பண்ணிச்சு? ஒண்ணுமே பண்ணல அவங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அதாவது திமுக வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய பேர் சின்ன பையங்களுக்கு தெரியல. வரலாறு படிக்கணும் நிறைய பேர் வரலாறு படித்தாதான் தெரியும். திமுக இப்போ வந்து நிதி திருமண தொகை எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் தெரியல. இந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து முந்தைய அந்த காலத்தில் தேவதாசி முறைன்னு ஒன்று இருந்திருக்கு. ராஜாஜி காலத்தில் அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு பிராமணஸ் மட்டும்தான் ஆட்சி ஆண்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே. அவங்க ஆளும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க வந்து இந்த தேவதாசி முறையை வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. அப்போ வந்து இந்த அம்மா எதுக்குறாங்க, பெரியாரில் எதுக்குறாரு. அந்த சமயத்தில் வந்து இந்த அவங்க சட்டத்தில் கூட போடும்போது நீங்கள் போறாம வந்து அவங்க வந்து தெய்வங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுருக்காங்க, அது புண்ணியம் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் திட்டத்தை எதுக்குறது வந்து தப்பு அப்படின்னு அவங்க பிராமணம் எதுக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரியார் வந்து விவரம் கேட்கும்போது இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு பெரியார் சொல்லி வர்றாரு முதலமைச்சர் அம்மையார்ட்ட. அந்த அம்மா மன்ன சட்டத்தில் பேசுகிறாங்க. அப்போ இதனா வரைக்கும் எங்கள் அனைத்து ஜாதி பெண்களும் வந்து நாங்கள் புண்ணியம் நிறையா செஞ்சுட்டோம், இனிமேல் உங்கள் பெண்கள் புண்ணியம் செய்யட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக நம்ம வீட்டு பெண்களுக்கு ஆபத்து வந்துச்சாலான்ட்டு அந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறாங்க. வரலாற்று கதையெல்லாம் தெரியுமா மிஸ்டர் விஜய் சார்? நீங்க பேசுறதை விட இவர் அதிகமா பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து ஃபுல்லா பேப்பரை பார்த்து எழுதி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் படிக்கிறாரு. தெரியும் அவர் என்ன மேல வண்டிக்கு மேல நின்று பேசுறாரு. தலைவர் பாருங்க எங்க நிக்காரு, மக்களோட மக்கள் சந்திச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நம்ம திமுக எடுத்தாலே கல்வி, சமத்துவம், இப்போ பொருளாதார வளர்ச்சி, இதே நம்ம திமுக கொள்கையை இந்த 3 வளர்ந்தாலே மக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. இதை வந்து திட்டமிட்டு கரெக்டாக எந்த ஒரு வந்தாலும் நம்ம கலைஞர் கொண்டு போய் நம்ம தலைவர் ஸ்டாலின் வரை இன்னும் அடுத்த வரவுடைய தலைவர் உதயநிதி வரைக்கும் இதை கல்வி சமூகத்தை வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இதை வரை வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து பஸ் வசதி வேணும், அதை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது நம்ம ரேஷன் கடை போடுறாங்க. இந்த ரேஷன் கடை எப்படி வந்துச்சு யாருக்கா தெரியுமா? இந்த ரேஷன் கடை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த அரிசிக்காண்டி வந்து பிராமணர்கிட்ட அப்போ வந்து இது கீழநங்காவரம் மேலநங்காவரம் கிராமத்தில் மொத்தம் 14,500 ஏக்கர். அதை வந்து 2 சீனிவாச ஐயங்கார், ராகவ ஐயங்கார்னு சொல்லி 2 பேர் வந்து அதை விவசாயம் பண்ணியிருக்காங்க. மற்ற ஜாதி யார்கிட்டையுமே விவசாய நிலம் கிடையாது. அவங்ககிட்ட போய் தான் அந்த அரிசிக்காண்டி தானம் வாங்கணும், அவங்க கொடுக்குறது தான். அப்போ சம்பளமெல்லாம் எதுவும் யாருக்கு கிடையாது, ரூபாயே கிடையாது. வேலை பார்த்தா கூலி, அந்த அரிசினா அரிசி, நெல்லுனா நெல், தினை இந்த மாதிரி இதுதான், துவரைனா துவரை இதான் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து அரிசி சாப்பாட்டுக்காண்டி அவங்க வந்து கொடுக்குறது தான். அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலர் முடியாத படத்தில் என்னங்க பொக்கா இருக்குன்னு சொல்லுவார் செந்தில், அதுபோல் அப்படிலாம் குடும்பப்படுத்திருக்காங்க. அப்போ கஞ்சி கஷ்டப்பட்டுருக்காங்க ஆளுங்க. அப்போ நாங்கள் வந்த மக்கள் கஞ்சி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பொது வினைத்தை உருவாக்குனது டாக்டர் கலைஞர். திமுக கேட்டுக்கோங்க, கலைஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்களே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மக்கள் சாப்பிட கஷ்டப்படக்கூடாது. பொது வினைத்துறை, ரேஷன் கடை, கல்வி, ஒவ்வொரு கிராமத்துக்கு 5 வரைக்கும் அடிப்படை கல்வி வேணும். அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து 5 வரைக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இனிமேல் அந்த காலத்தில் பிராமணத்தில் நல்ல கிணறும் ஒரு கிணறு இருக்கும். எல்லாருமே அந்த காலத்தில் தண்ணி எடுக்க முடியாது. சரி, அப்போ அடிகுலாம் இப்போ கிடையாது. இப்போ கிடையாது, அடிகுலாவும் அந்த கிணறு தான் தண்ணிக்கு வசதி. அப்போ மற்ற ஜாதி பெண்கள் போனால் குடத்தை தூக்கி முன்னாடி வச்சுருக்கணும். அவங்களா பார்த்து பிராமணர்கள் யாரோ ஒரு பெண்கள், இறக்கமான பெண்களை வந்து தண்ணி ஊற்றுவாங்க. நிறைய பேர் ஊற்றாமல் போயிடுவாங்க. 1 மணி 2 மணி தண்ணிக்காக காத்து கிடக்கணும். அப்போ அந்த நாள் இப்போ இனிமேல் தண்ணி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீர் மேலாண்மை துறை ஆட்சிக்கு வந்தோடனே நீர் மேலாண்மை உருவாக்கி ஒவ்வொரு ஊரையும் அடிகுழாயும் வாட்டரையும் கட்டினது திமுக டாக்டர் கலைஞர். கலைஞர் சாதனைகள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் பல விஷயத்தில். ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் வந்து சில இதை தெரியாத தற்கூறிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒழிக்கணும், கலைஞரை ஒழிக்கணும், கலைஞர் சாதனைகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவங்களால பிடுங்க முடியாது. டிவிக்கே தான் ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சக்தி. அது வந்து நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி, இன்றைக்கி வந்து சிஎம் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 75 ஆண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருக்குது. அதை வந்து அடிச்சுக்க முடியுமா? அடிச்சிக்கவே முடியாது. டிவிகேக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு பூத் கமிட்டி போட்டிருக்கோம். பிஎல்ஏ தூண்டுவாங்க, அவங்களுக்கு கீழே வந்து பிஎல்சி இருக்காங்க. அது ஒரு 10 பேர் நாங்கள் போட்டிருக்கோம். 100 ஓட்டுக்கு 1 மணிக்கு நாங்கள் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டிவிக்கில் மாவட்ட செயலருக்கு போய் BL2 என்னன்னு கேட்டால் தெரியாது. அவங்க வந்து எங்களை எதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அவங்க வந்து எதுவே கிடையாது, நாங்கள் எதையாக நினைக்கவும் மாட்டோம். ஏன்னா அப்படின்னா எங்களுக்கான எதிரி வந்து எங்களுக்கு நல்லா தெரியும், பாஜக தான் எங்களோட எதிரி. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து நாங்கள் அடிப்போம். அதை விட்டு சின்ன பிள்ளைலாம் போய் நாங்கள் எதிரி வைக்கணும்னு சொல்லவே மாட்டோம். இதே எங்களோட கருத்து.
இல்லை அவங்களுக்கு வந்து பேசவே தெரியாது பிரதர். வந்து அவங்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியாது. அரசியல் தெரிஞ்சுன்னா வந்து அவங்க பேசலாம். இப்போ எங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்குது. அவங்க அண்ணா வந்து 5 கோட்பாடு சொல்லியிருக்காப்புல. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, வன்மையை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இது வந்து எங்களோட கோட்பாடு. இந்தமாதிரி அவங்களுக்கு ஏதாவது கோட்பாடு இருக்கா? கோட்பாடு எதுவுமே கிடையாது. மக்கள் கூட நிற்கிற கட்சி டிவிக்கே தானே அவர் சொல்றாரு. மக்களோட என்னைக்கு டிவிக்கு நின்றுருக்கு? என்னையுமே நிற்காது பதா. மக்களை விட்டுட்டு ஓட தான் செய்யும் டிவிக்கே வந்து. மக்கள் கூட வந்து என்னைக்குமே நிற்காது டிவிக்கே வந்து. மக்களாக நிற்கிற ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் நடிக்கிற படத்தோட டிக்கெட்டே வந்து ஊழல் இல்லாமல் கொடுக்க முடியல. அவர் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு டிக்கெட் வந்து அரசாங்கம் வச்சு நிர்ணயிச்ச விலையை காட்டிலும் அதிகமான விலைக்கு தான் விற்கிறாங்க டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டவே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரோட ரசிகர்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பாப்புல? நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்பான இளைஞரணி. நாங்கள் வந்து இளைஞரணி வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக வந்துக்கோம்பாங்க. எங்கேயாவது சேவை உடஞ்சுக்கான்பாங்க, எங்கேயாவது பஸ் உடஞ்சுக்கான்பாங்க, எங்கேயாச்சும் பெண்களை கைப்பிடிச்சிருக்காங்க. எந்த இதுவுமே நடக்காது. நாங்கள் வந்து கட்டுக்கோப்போட வந்துட்டு போயிடுவோம். அவர் யாருக்கு ஓட்டு போட்டாரு? சைக்கிள் ஓட்டு போட்டார்ல. 2021 அவர் யாருக்கு ஓட்டு போட்டாரு? டிஎம்கே தான். என்னைக்கும் ரத்தத்தை அறுத்து போட்டாலும் உதயசூரியன் சின்ன மாறாரு. எங்க தலைவர் அப்படிதான். யாருமே மாட்டிக்கு ஓட்டு போடவே மாட்டோம். அதை வேணா மாற்றி ஓட்டு போடுவான். நாங்கள் எங்கள் தலைவரை பார்த்து மடக்கூதிக்கு ஓட்டு போடுவான்றாரா? உம்மால கொன்றுவோம் அவனை. அந்த மாதிரி நாங்கள் செய்யவே மாட்டோம். எங்கள் பரம்பரை ஃபுல்லாக உதயசூரியன் தான். உதயசூரியன் தவிர்த்து நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். இளைஞர்கள்லாம் வந்து டிவிக்கு எப்பயோ மாறியாச்சுன்னு இந்த பாருங்க, 1.5 லட்சம் பேர் வந்திருக்கோம். இங்க இருக்க அதுக்கு சாட்சி. எங்க மாறி இருக்காங்க சொல்லுங்க? இங்க இருக்கிற பூராமே வந்து திராவிட கொள்கையை பின்பற்றி வந்தவங்க. யாருமே வந்து ஒரு நடிகர் பின்னாடி வந்தவங்க கிடையாது. திராவிட கொள்கையை பின்பற்றி வந்திருக்காங்க. இங்க இருக்கவங்க தான் உண்மையான இளைஞர்கள். அவங்க கூட இருக்கிற பூராமே ரசிகர்கள் இருக்கலாம். பட் இவங்க தான் உண்மையான இளைஞர்கள். இவங்க வந்து திராவிட கொள்கையை பின்பற்றி வந்திருக்காங்க. 2026ல நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் தான் இருக்கு. பொறுத்துருங்க. களத்தில் சந்திப்போம். 200 வெல்வோம். வெற்றி நிச்சயம். எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிக்குன்னு ஒரு கட்சி இருக்குமா? அழிஞ்சு போயிருங்க. வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே கரூரில் எப்படி ஓடி போனார் நைட்டா, அதே மாதிரி 2024 எலெக்ஷனுக்கு அவர் நைட்டா கோவாவில் த்ரிஷா கூட இருப்பார். கோவாவில் த்ரிஷா கூட 2026 நைட்டில் அங்கே அவர் பார்ட்டி பண்ணிக்கிருப்பாரு. நாங்கள் ஜெயிச்சு எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0. ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்லி அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு. இது வரைக்கும் இப்போ நடிகர் சூர்யா இருக்காப்ல, அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி அவர் நிறைய மாணவ மாணவிகளுக்கு உதவி பண்ணிட்டு வராப்ல. இப்போ நம்ம இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் மாதத்தோறும் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு 50 பேர்த்துக்காச்சும் நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவர் ஒரு கிள்ளியாச்சும் போட்டிருக்காரா? இவ்வளோ தூரம் சம்பாரிச்சவர் ஊழல் மட்டுமே சொல்லி ஒரு இந்த சொல்லுவாங்களே பூனை தூங்குனா உலகம் இருந்துச்சுன்னு, அந்த கதையா இவர் வந்து அவரா தூங்கிக்கிட்டு அவரா வந்து ஏதோ சிஎம் வந்து கனவுல எந்திரிச்சு இந்த மாதிரி விசில் சத்தமெல்லாம் கேட்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்லா கேட்டுக்கங்க. 2026ல இங்க இருக்க இளைஞர் பட்டாளம், அந்த தென் மண்டலத்தில் கூடியிருக்க இளைஞர் பட்டாளத்தோட இந்த இடத்துல இருந்து சொல்றோம், 2026ல 200 வெல்வோம், வரலாறு படைப்போம். விஜய் வீட்டு முன்னாடி வந்து நாங்க விசில் அடிப்போம். அன்னைக்கு அந்த அணில் குஞ்சுகளோட ஆட்டம் அன்னையோட முடிஞ்சு போயிடும். இந்த தேர்தலோட விஜய்னு ஒரு ஆள் அரசியலுக்கு வந்தாரான்றது இனிமேல் ஒவ்வொரு நடிகரும் அரசியலுக்கு வரணும்னா, நடிகரா உதயநிதி வந்தாரு, அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள், அவங்களால மட்டும்தான் உதயநிதி இன்னைக்கு வந்து நடிகரா வரல. அவர் வந்து பிறந்ததுல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு உறுப்பினர். அவரு திமுக ரத்தம். அவர் வந்து வாரிசு அரசியல் கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்றாங்க வாரிசு அரசியல்னு. வாரிசு அரசியல்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. முடிஞ்சா விஜய் அவர்களை எங்களை மாதிரி கடைகோடி தொண்டன்ட்ட ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிஎம் பேச சொல்லுங்க. எங்கிட்ட வந்து நேருக்கு நேராக மேடை போட்டு முடிஞ்சா நடிகர் விஜயை பேசி கொள்கையை சொல்லி ஜெயிச்சு பார்க்க சொல்லுங்க. விஜயால அவர் நிற்கிற தொகுதியில் இல்ல, விஜயால இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. விஜய் வந்து அரசியலுக்கே லாய்க்கு இல்லாத ஆளு. அது கரூர் சம்பவமே அதுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு தலைவனா தன்னை நம்பி வரவனை காப்பாற்றுறவன் தான் தலைவன். அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனைனோடனே ஓடி போய் ஒளிரவன் தலைவன் கிடையாது. பொங்கல் கொண்டாட கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போறவன் தலைவன் கிடையாது. திரிசா கூட கோவா போறவன் தலைவன் கிடையாது. மழை இன்னல் எந்த இடி மின்னல் வந்தாலும் மேலே ஸ்பாட்ல போய் நிற்கிறான் பாருங்க, அவன் தான் திமுக காரன். அந்த மாணிக்க மக்கள் பணியை செய்ய சொல்லுங்க. அப்புறமா எங்க தலைவர்களை கொச்சப்படுத்தி பேச சொல்லுங்க. களத்துல வந்து நில்லு, அப்புறம் சொல்லு. சூர்யா சொல்லுவார்ல, உங்க கால் தரையிலே படலைன்னு, அந்த மாதிரி நீ இன்னும் அரசியலுக்கே வரல, அதுக்கப்புறமா நீ வந்து எங்களை பற்றி பேசு.
பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1,00,000 பேர் மேலே வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க? தலைவர் தளபதியோட ஆணைக்காகவும் இந்த இளைஞர்கள் மத்தியில் நிறைய கனவு இருக்குது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னும் நல்லா பண்ணுறாரு, எங்களுக்கு இதுக்கு மேலேயும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக வந்திருக்கிறோம். ஏன்னா இளைஞர்கள் மெயின். தலைவர் தளபதி வந்து இளைஞர் அணியில் ஃபஸ்ட்டு இருந்தார். அவருக்கு அடுத்து இப்போ வந்து சின்ன தலைவர் இருக்கார். அவரோட வழியில் நாங்களும் இருக்கோம். நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. திமுக என்ன பண்ணலை, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலை, திமுக என்ன பண்ணலை. மகளிர் உரிமை தொகை இருக்குது, மகளிருக்கான இலவச பயணம் இருக்குது, படிக்கிறவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கார் தளபதி. இதுக்கு மேலே யார் பண்ணுவா? எடப்பாடியார மாதிரி இப்படி தோசைலாம் முழுக தெரியாது எங்களுக்கு. இப்படி தான் பண்ணுவார் அவர், வேறு எதுவும் பண்ண மாட்டார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கிறதோட சரி. அவர் மிச்சப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா தலைவர் தளபதி தான். அவரோட வழியில் நாங்கள் வருவோம். ஆமாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு, ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா விஜய் அவர். அதை பற்றி நீங்கள் ஊழலை ஒழிப்பார் அவர். முதல்ல அவரை 1.5 கோடி ரூபா வருமானத்தை கட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 1.5 கோடி வருமானம் அவர் கட்டலை. இந்த புலி படத்துக்கு ஏதோ ஊழல் பண்ணார்ல, அதை கட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் ஊழலை பற்றி பேசலாம். இப்பவே வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து மக்களோட பணத்தை கொள்ளடிக்கிறாரு. அப்போ அரசியல் வந்தால் என்ன பண்ணுவார்? இருக்கிறதையும் வித்துருவார், அவ்வளோதான். வேற என்ன? அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இக்கால இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வந்திருக்க 2 லட்சம் பேரை பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அவங்க சொன்னது 1 லட்சம் பேர். நாங்கள்லாம் சும்மா அந்த கூட்டத்தை பார்க்கறக்காண்டி வந்தவங்க. இன்னைக்கு இந்த இனமும் இந்த தமிழ் இனமும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தான். இன்னைக்கு வந்து 75 வருஷமா ஒரே கட்சி ஒரே சின்னமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்குன்னா திமுக தாங்க காரணம். சும்மா வர்றேன் போகிறா வந்துக்கிட்டு தலைவரை வைராண்டா உன் படத்தை நிப்பாட்டிருக்கானே, உன் படத்தை தடை பண்ணவனை போய் கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நீ வந்துட்டு சாரு அங்கிள் இப்போ கேளு, நீ சாரு அங்கிள் இப்போ சொல்லு, உனக்கு தடை பண்ணி வச்சிருக்கல? அது தமிழ்நாடு அரசு தடை பண்ணி வச்சிருக்கு. இல்லை விஜய்லாம் பயப்படலன்றாங்களே, பயம்லாம் இல்லை. எங்க பயம் இல்லைண்டா கேட்க வேண்டியது சார். பயப்படா அவர் போய் கேட்க வேண்டியது சார். அவர் படம் ஜனநாயகம் படம் அரசு தடை பண்ணியிருக்கான். அவர் போய் கேட்கணும். அவரு தைரியம் நம்ம மாதிரி தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லாம நீ வந்துகிட்டு சாரு அங்கிள்ன்றது நீ வரும் பருப்பு இங்க வாங்காது. இளைஞர்கள் பூரா இங்க இருக்கு, 2 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. இளைஞர்கள் களத்துல இறங்கி மக்களோட மக்களை சந்திக்கணும். கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே தளபதி. சும்மா ரசிகரா இருந்துட்டு நாளை முதல்வர் என்ன முடியுமா? கருணாநிதி ஸ்டாலின் தான் மக்களோட மக்கள் ஒழிக்க வந்துக்கிறாங்க. ஊழல் அவரே ஊழல் ஒழிப்பு நேத்து வந்து அவரமா ஊழல் ஒழிக்க சொல்லுங்க. அவரமா ஊழல் வரி கட்ட சொல்லுங்க. அவரை வரி கட்ட சொல்லுங்க. அப்புறம் வந்து அவரமா புடி படத்துக்கு வரி கட்ட சொல்லுங்க. வாங்கின கருப்பு காருக்கு வரி கட்டினாரங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. வரி கட்டினாரங்க கேளுங்க. கருப்பு காருக்கு வரி கட்டினீங்களா? இன்னைக்கு அரசியல் ஆரம்பிச்சிட்டு 75 வருஷத்துக்கு உள்ள அரசியலை வந்து அழிக்கணும் நினைச்சா முடியுமா? முடியாது. மீண்டும் திமுக தான் அரசியல் ஜெயிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. தனி பெரும்பான்மை அரசியல் அமைப்போம். உள்ள போய் நீங்க எட்டி பாருங்க. திமுக தான் 2 கோடி பேர். நாளை முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். யாரும் அதை இது பண்ண முடியாது. என்றும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தான்.